குருவே சரணம், குருவடி சரணம். ஸ்ரீ பாலாம்பிகை அன்னையை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவிநாயனாரை போற்றி வணங்கி, சீலக்காரி அம்மனை போற்றி வணங்கி, ஸ்ரீ பழனிமலை பூகசித்தரை போற்றி வணங்கி, திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, ஆயில்யம் நட்சத்திரம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களின் இயல்பான குணாதிசயம் என்ன? கடகராசியில் பிறந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களின் இயல்பான குணாதிசயம் என்ன? இவர்கள் எந்தெந்த விஷயங்களை செயல்படலாம், எந்தெந்த விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு என்னென்ன தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதை நீங்கள் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பும் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்குங்க. இந்த கடகராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அப்போ சந்திரன் ப்ளஸ் புதன் கொண்ட செயல்பாடு தான் இங்கே இயங்க போகுது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஆயில்ய நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் தான் இருக்குது. அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள், எப்படிலாம் நடப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல திறமைகளை கொண்ட நபர்கள் தான் நம்மளுடைய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். அதே போல் தான் மனசை என்ன இருக்கோ அதை மற்றவர்கள் உறுதியாக செய்ய வேண்டும். தன்னுடைய சிந்தனைகள் அனைத்தையும் மற்றவர்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்ற இயல்பான குணாதிசயம் அவர்களுக்கு இருக்கும். அதேபோல் சில நேரங்களில் மற்றவங்க பிரச்சனையை போய் இவங்களே வாண்டடாக தலையிட்டு முட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்தீங்களா, இதில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் முதன்மை வாய்ந்தவர்கள் என்று கூறலாம். அதேபோல் பெற்றோர்கள் மீது ரொம்ப ஒரு அன்பும் பண்பும் பாசமும் வச்சுருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வார்த்தைகளை மட்டும் விட்டுருவாங்க, யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்க மனசு கஷ்டப்படலாம் யோசிக்க மாட்டாங்க. நீ பேசிட்ட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி படப்படன்னு பேசிடுவாங்க. ஸோ சில நேரங்களில் அவங்க அதை ஸ்லோ பண்ணி பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கே தான் பேசுகிற சில விஷயங்கள் தவறு என்பதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது இயல்பான தாட்டு வராது. அப்புறம் யாரையும் இயல்பாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா தான் மனசுக்கு ஒரு சிந்தனை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்களோ இவங்க அப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற இயல்பான குணாதிசயம் இவங்களுக்கு இருக்கும். அதேபோல் பார்த்திங்கன்னா பொருள் சேர்க்கைக்கு ரொம்ப விரும்புவாங்க. தான் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், பொருள் எதாவது வாங்கணும் அப்படிங்கிற இயல்பான ஆசைகள் செயல்பாடுகள் இவங்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா யாரையும் எளிதாக வார்த்தைகள் விட மாட்டாங்க. விட்டுட்டாங்கன்னா அவங்கள பற்றி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்களுடைய இயல்பான செயல்பாடு. திட்டமிட்டு செய்வதில் மிகப்பெரிய திறமைசாலிகள். ஒரு விஷயத்தை தன்னுடைய நுண் அறிவு மூலமாக திட்டமிட்டு செய்வதில் மிகப்பெரிய திறமைசாலிகள். அதேபோல் தர்மம் செய்வதில் மிகப்பெரிய வல்லவர்கள் என்று சொல்லலாம். தர்மம் சில நேரங்களில் செய்வாங்க. அதேபோல் வீரமும் விவேகமும் இவங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களிடம் வாக்கு செய்து, அதாவது விவாதம் செய்து வெற்றி பெறும் தன்மைகள் வல்லவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆயில்ய நட்சத்திரத்தில் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துவதில் இவர்கள் மிகப்பெரிய முக்கியமானவர்கள். தான் தவறே செஞ்சாலும் அது தவறு செய்யலை, நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு ஒரு சில நேரங்களில் போராடி அதை மாற்றியமைக்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா விரும்பிய வாழ்க்கை கிடைக்கணுங்கிறக்காண்டி எப்படியாச்சும் போராடுவாங்க. தான் வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் ஒரு ஆசை வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கையை உறுதியாக அடைய வேண்டும் என்பதற்காக போராடும் குணாதிசயம் சில நேரங்களில் இவங்களுக்கு இருக்கும் என்று சொல்கிறேன். மேலும் இந்த 4ஆம் பாதத்தை பிறந்தவர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் இல்லாமல் தானே அதை இழந்துருவாங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா சம்டைம் எதற்கும் அஞ்சாமல் துணிஞ்சு செய்வாங்க. அடித்து தூக்கி எறிவோம் அப்படிங்கிற மாதிரி எதற்கும் அஞ்சாமல் துணிஞ்சு செய்யும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். எதிர்மறையான எண்ணங்கள் அப்போ உங்கள் மனசுக்குள்ள வந்துகிட்டே போகும். என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே போகும். அதுபோல் மற்றவங்க செயல்பாடுகளை எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் கமெண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்படி செய்யாதீங்க, நீங்கள் இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்காது, நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு அவங்கள்ட்ட நம்ம கேள்வியை கேட்டுக்க மாட்டோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கமெண்ட் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா மாற்றம் இருக்குன்னு சில நேரங்களில் தானாகவே கமெண்ட் செய்வதில் இவங்க மிகப்பெரிய வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயல்பாகவே இன்னொரு விஷயம், எதிர்மறையான எண்ண ஆற்றல்கள் போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும்
உறுதியாக உண்டு என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் ஆயில்ய நட்சத்திரம் நம்ம உடல் பகுதியில் எந்தெந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதடு சம்மந்தப்பட்ட பகுதி மற்றும் தாடை, இந்த தாடை பகுதி ஆயில்யத்துக்கு உரிய பகுதி. ஸோ அதே போல் கை விரல்கள் சொல்லுவோம் பார்த்திங்களா, நம்ம கை விரல்கள் அத்தனை விரல்களுமே ஆயில்யம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுக்கு உரிய பகுதி. காதுமே ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஒரு உகந்த பகுதியாக கருதப்படுகிறது. மேலும் உங்களுக்கு என்னென்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா மூச்சு திறன்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் கை கால் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மூட்டு வலி, கை காலிலே மூட்டு சம்மந்தப்பட்ட இடங்களில் ரொம்ப வலி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த விஷயங்கள்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள வழிபாடு முறைகள், பரிகார முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு மிக உகந்த பகுதியை கிழக்கு பகுதி உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும். ஸோ அதே போல் நீங்கள் தானம் கொடுக்கணும், உங்களுடைய கர்ம வினையில் உள்ள செயல்பாடு தன்மையை மாற்றி அமைக்கணும் பார்த்தீங்கன்னா காளை மாடு தானமாக வாங்கி கொடுங்க. கோயில்களில் காளை மாடு தானமாக வாங்கி கொடுப்பது மூலம் உங்களுடைய கர்ம வினையோட செயல்பாடு தன்மைகளில் உறுதியாக நல்ல மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அதி தேவதைகள் யாரும் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முக்கியமான செயல்பாடாக கருதப்படுகிறது. அதேபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா நாக தேவதைகள். உங்கள் பக்கத்தில் உள்ள நாக முத்துக்களுக்கு நீங்கள் பால் ஊற்றுறது, அதேபோல் சங்கரன் கோயில் போகிறது, திருநாகேஸ்வரம் போகிறது, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் இந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் தாக்கங்களும் இல்லாமல் நீங்கள் வெற்றிகரமாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு என்று கூறிக்கொள்கிறேன். மீண்டும் இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இது உங்களுடைய நட்சத்திர ரீதியாக எடுத்த பொது பலன்கள். இதில் சில விஷயங்கள் மாற்றம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்ன ரீதியாக சில கிரக அமைப்புகளின் மாற்றம் இருக்கும். அதன் அடிப்படையில் கூட சில விஷயங்கள் மாறலாம். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நன்கு தெரிஞ்சுக்கணும். உங்கள் எதிர்கால வாழ்க்கை நல்லா என்ன விஷயம் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும், பொருளாதார ரீதியாக செயல்பாடுக்கு முன்னேற்றம் என்ன செய்யலாம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது மிக துல்லியமாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலை போட்டுவிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் துல்லியமாக எளிதான முறையில் பார்த்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மாற்றியமைக்க ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து. நன்றி, வணக்கம்.